ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு நல்ல பையன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னா செக்ஸ் நா ஹவுஸ். இது ஒரு அடல்ட் வெப் சீரிஸ் அப்படிங்கிறதால கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் திறந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, உங்க வீட்டுல புதுசா வேலைக்காரி வேணும்னு கேட்டிருந்தீங்களா, நான் அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் அவளை உள்ள கூப்பிட்டு வீட்டுல என்னெல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் அவளும் போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ரெடியா வந்திருக்காங்க. அந்த வேலைக்காரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், மேல இருக்க என்னோட ஹஸ்பண்டோட ரூமையும் பையனோட ரூமையும் பெருக்கிடு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒழுங்கா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த வேலைக்காரியும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேல அவங்களோட ஹஸ்பண்டோட ரூமை பெருக்கிட்டு இருக்கா. அவ பெருக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றானா, புது வேலைக்காரி சும்மா கும்முன்னு இருக்கா, இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அவளும் அந்த ரூமை பெருக்கி முடிச்சுட்டு கீழே போய் ஹாலை தொடச்சிட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த வேலைக்காரி போய் கதவை திறக்கிறா. ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன். அவன் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வேலைக்காரி அவளோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையன் ஹால்லயே உட்காந்து அந்த வேலைக்காரிய சும்மா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒழுங்கா தெரியல அப்படிங்கிறதுக்காக அவனே வேணும்னே புக்கை கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி கீழே உட்காந்தெல்லாம் பாக்குறான். அந்த வேலைக்காரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட அப்புறம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவனோட ரூமுக்கு போறான். அவனோட ரூம்ல உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா அந்த ரூமுக்கு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது, போய் மாத்திரை வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசை கொடுத்து வெளியே அனுப்பி வைக்கிறான். அவங்க பையன் வெளியே போன அப்புறம் வேலைக்காரி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவன் போறான். போய் வேலைக்காரிய பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிடுறான். வேலைக்காரி உடனே இதெல்லாம் ரொம்பவே தப்பு, என்னை விடுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் வர ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கம்பெனி கொடுத்த அப்படின்னா உனக்கு நான் சம்பளம் டபுள் மடங்கா தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த வேலைக்காரியும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிய கிச்சன்லயே வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பெட்ரூம்க்கே தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் சும்மா வேலைக்காரிய வச்சு வேற லெவல்ல மேட்ரு பண்றான். மேட்ரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்காரி கீழே இறங்கி வரா. அவ வரும்போது சரியா ஹீரோயின் வந்துடுறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி அந்த இடத்த விட்டு கிளம்புறா. வேலைக்காரி கிளம்பின அப்புறம் வெளியே போனா அவங்க பையன் வீட்டுக்கு வரான். ஹீரோயின் எங்க போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அப்பா தான் தலைவலிக்குது, மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாரு, இதான் மாத்திரை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோயின் இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த பையனை காட்டுறாங்க. அவனோட ரூம்ல இருக்கான். அவனுக்கு ஞாபகம் ஃபுல்லா அந்த வேலைக்காரி மேலதான் இருக்கு. அந்த வேலைக்காரி கூட மேட்ரு பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அம்மா ரூம்குள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் தூங்காம, ஒழுங்கா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியே போறோம், என்னோட பையன் மட்டும்தான் வீட்டுல இருப்பான், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த பையனும் அவனோட ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல வேலைக்காரி அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக வரா. அந்த ரூமை பெருக்க ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பையன் அந்த வேலைக்காரியே பார்த்துட்டு இருக்கான். வேலைக்காரி பார்க்க சூப்பரா இருக்கா, இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிடறான். உடனே அந்த வேலைக்காரி, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, உன்னோட வயசுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ற இரு அப்படின்னு சொல்றா. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸ் டோட்டலா 2 எபிசோட் இருக்கு. அடுத்த எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு தெரியலனா அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெப் சீரிஸை டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.